மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்ல ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் 2 விஷயம்லாம் இல்லை, தங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ விஷயத்தில் இவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு ஆகியும் பார்த்திங்கன்னா 2-3 பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு இல்லாமல் ஒரு 4-5 பிஸ்னஸ் வச்சு அதை ஒரே ஆளே இருந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு திறமையெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தான் இருக்கும். மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருப்பாங்க, அகாடமிக்லேயும் இருப்பாங்க, அதே சமயத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ்லேயும் இருப்பாங்க. இந்த மாதிரியான மல்டி டேலண்டட் பர்சனாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் அதிகப்படியாக பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இவங்களால தான் சிந்திக்க முடியாத சில விஷயங்களை கூட சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஹோம் மேனேஜ்மெண்ட்ல நிறைய ஒரு டேலண்டாக தான் இருப்பாங்க. எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அதே சமயத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இவங்க மிதுன ராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்றது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வருமானத்தை கூட தவற விட மாட்டாங்க. நல்ல ஒரு சேமிப்பு பழக்கம் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி முதல்ல வக்ரம் அடைகிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் வக்ரத்தன்மையோடு அடைகிறார். அடுத்து சனி ஏற்கனவே வக்ரத்தன்மையில தான் இருக்கிறார், ராகு கேது வக்ரத்தோடு இருக்குது. அதனால இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேலண்ட் எக்ஸாம், அதாவது ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதணும், அதன் மூலமாக இந்த படிப்பை நம்ம படிக்கலாம் அப்படின்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக அதில் ஒரு பெட்டர் ரிசல்ட்டுன்றது இருந்திருக்காது. அதே சமயம் அந்த சிஏ சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு துறையிலலாம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கடந்த ஒரு 6 மாதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் 1 வருடத்திற்கு மேலாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான கல்வியிலெல்லாம் இவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள், ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த நவம்பர் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த புதன் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்து அந்த குருவும் அந்த வக்ர புதனை பார்க்கறதுனால வேலை சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த வேலையில இருக்கிறதுனால அடுத்து உங்களுக்கு இந்த வேலையில இருக்கக்கூடிய அதிருப்தியான ஒரு சூழ்நிலைகள் மறைந்து ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்லாம் நிறைய வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அரசாங்க உத்தியோகமா இருக்கு அப்படின்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்து கூட உங்களுடைய திறமையை பற்றி கொஞ்சம் நல்ல ஒரு மிகைப்படுத்தி பேசி உங்களுக்கு உண்டான ஒரு ஊக்கப்படுத்துறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி தனியார் நிறுவனத்திலையும் சரி இந்த மிதுன ராசி என்பர்கள் தனக்குன்னு ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இந்த காலகட்டம் அவர்களினுடைய வேலையை மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா ஏற்கனவே அக்டோபர் மாதம் ஒரு ஆஃபர் கையில் வச்சிருப்பீங்க, வாங்கி வச்சிருப்பீங்க. அதனால அந்த இடத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பயமாக இருக்கும், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம திடீர்னு வேலை மாற்றம் செய்கிறோம், ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த இடத்துலயே இருந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு வேலை மாற்றம் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு மன நெருடல்கள் இருக்கும். இது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்றது ஒரு தெரியாத ஒரு புதிராகவே இருக்கும். இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை வெளிநாட்டில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப உறவுகளில் நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் பிரிந்த குடும்பங்கள்லாம் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு
தருணம். அந்த மீண்டும் சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷமான அனுபவத்தை நீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நாங்க மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரியாக அனைத்து உறவினர்கள் கிட்டையும் அனைத்து நண்பர்கள் கிட்டையும் பகிரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மூட் அப்செட்டா ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த மிதுனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருந்தவங்க மீண்டும் அந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த 2ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரத்தன்மையாக அந்த சனியையும் பார்க்கறதுனால அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலையை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், சில பேர் பார்த்தீங்கன்னா மிதுனராசி என்பவர்கள் நிறைய கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் வச்சிருப்பீங்க. அது எந்த விதமான ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸாகவும் இருக்கலாம். ஃபார்மசி சம்பந்தப்பட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஸ் கன்சல்டன்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்ட், இந்த மாதிரியாக உங்களுடைய நாலேஜை பயன்படுத்தி அதிகப்படியாக கன்சல்டன்சி தொழிலை செய்யக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய தொழிலாகப்பட்டது அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நீங்க ஒரு சர்வீஸ் செய்யறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அங்க உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து ரீட்டைல் ஷாப் பண்றவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறீங்க, இல்ல ஆரி ஒர்க்கு, அடுத்து இந்த மாதிரியான டெய்லரிங் சம்பந்தப்பட்ட ஒர்க்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், உற்பத்தி பொருட்களை நீங்கள் ப்ராடக்டை விற்கிறீங்க அப்படின்னா டைரக்டாக கஸ்டமர்ஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு வளர்ச்சியை செய்யும். அது நீங்கள் உணவு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலில் இருந்தாலும், ப்ரொடக்ஷன் தொழிலில் இருந்தாலும், மெஷினரி சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் தொழிலில் இருந்தாலும், எந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அது நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் அமைப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வக்ரத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பக்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போல்லாம் இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள் ஒரு 3க்கும் மேற்பட்ட வக்ர கிரகங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும், இந்த வக்ர கோச்சார கிரகங்களின் தன்மை அந்த வக்ர கிரகங்களோடு எப்படி ஒத்து போகி என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.